அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, பிரதோஷம், கிருத்திகை போன்ற தினங்கள் முக்கிய விசேஷ நாட்களாக கருதப்படுது. அந்த வகையில் அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வழிபட வேண்டிய முக்கிய நாளாகும். பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 திதிகள் இருக்குங்க. இதில் அமாவாசை மட்டும் முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தினா நம்மளுடைய தலைமுறைகள் பாதுகாப்புடன் செழித்து வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகும். அந்த வகையில் தற்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதியில் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அதே மாதிரி நம்மளுடைய தீராத துன்பங்கள், தீராத கடன் பிரச்சனை, கண் திருஷ்டி அகல அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகார முறைகளும் ஒரு சிலர் மேற்கொள்வதுண்டு. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு பதிவில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள், தீராத கஷ்ட நஷ்டங்கள் தீரணும் அப்படின்னும், கண் திருஷ்டி அகல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், வாழ்க்கையில் சகல வளங்களும் பெற்று சுபிக்ஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்ய வேண்டிய எளிய பரிகார முறை அமாவாசை தினத்தன்று, அதுவும் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய எளிய பரிகார முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே புனித நாளாக பார்க்கப்படுதுங்க. அன்றைய தினம் விரதம் இருந்து பூஜை செய்து முன்னோர்களை வணங்குவது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சிருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதத்தில் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த தினத்தில் சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக தீராத கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தொல்லைகள் அகன்று ஐஸ்வர்யம் பெருக எளிய பரிகாரங்களை செய்கிறது நல்ல பலனை அளிக்கும். அவ்வாறு அமாவாசை அன்று செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்களை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிச்சுட்டு சமையலறை மற்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜைக்கு படைக்க வேண்டிய உணவை சமைக்க துவங்குவோம். அவ்வாறு பூஜை அறையில் பூஜை செய்து நைவேத்தியமாக படைத்த சாதத்தை வயதானவர்கள் அப்படி இல்லைன்னா ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். இப்படி செய்யறதன் மூலமாக நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறப்புடன் நடைபெற ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒரு சிவப்பு நிற துணியில் சிறிதளவு படிகாரம் மற்றும் சிறியதுண்டு வசம்பென சேர்த்து மூட்டையாக கட்டி நிலைவாசல் படி அப்படி இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கட்டிவிடணும். இவ்வாறு செய்கிறதன் மூலமாக கண் திருஷ்டி அகன்று பிணிகள் விலகி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுடன் வளமான வாழ்வும் கிடைத்திடும். இந்த மூட்டையை 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வைக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய படிகாரம் மற்றும் வசம்ப ஓடும் நீரில் அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா எலும்பிச்சை பழத்தை 2ஆக அரிந்து அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை முழுவதுமாக பூசிவிட்டு வீட்டு வாசலின் வெளியில் வலது பக்கம் இடது பக்கம் ஒன்றாக வைத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்கிறதுனால நம்மளுடைய வீட்டிற்கு எதிர்மறை சக்திகள் உள் நுழைவதை தவிர்க்க முடியும். மிகவும் முக்கியமாக காலை முதல் வேலையாக ஒரு சிறிய கிண்ணத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கில் உப்பை முழுவதுமாக நிறைத்து வைத்து கொள்ளுங்க. அதாவது கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பை முழுவதுமாக நிறைத்து வைத்து கொள்ளுங்க. அதனை பூஜை அறையில் வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும். அதன் பின் நாம் செய்ய வேண்டிய அமாவாசை பூஜைகள் அனைத்தும் முடிஞ்சதுக்கு பிறகு மாலை 6 மணிக்கு முன்னதாக அந்த உப்பினை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பூஜை அறையின் முன் வைத்து
கீழே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி குல தெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த உப்பினை வலது கையில் வைத்து கொண்டு எனது கஷ்டமெல்லாம் தீர வேண்டும், கண் திருஷ்டிகள் அகல வேண்டும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும், தொழிலில் முன்னேற்றம் வேண்டும், வளமான வாழ்வு வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. இவ்வாறு செய்கிறதுனால இந்த உப்பு தண்ணீரில் கரைவது போல நம்மளுடைய அனைத்து துன்பங்களும் கரைந்து சுகமான வாழ்வு கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோன்னா, இந்த அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் நமக்கு முழு பலனை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாத அமாவாசை திதியிலையும் வழிபட முடியாதவர்களுக்காகத்தான் ஆடி, தை மற்றும் புரட்டாசி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் மிக முக்கியமான ஒன்றாக குறிப்பிடப்படுது. வருடம் முழுக்க வணங்க முடியாதவங்க இந்த 3 அமாவாசைகள், இந்த 4 அமாவாசைகளில் நாம் கண்டிப்பாக முன்னோர்களை வணங்கினோம் அப்படின்னா தொட்டது துலங்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்திற்கு மறைந்த முன்னோர்களினுடைய பாதுகாப்பு அரணாக திகழ்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கிறதுங்க. 2024 ஆண்டு முடிவடைய இன்னும் சில தினங்கள் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் 2 அமாவாசைகள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று கார்த்திகை, மற்றொன்று மார்கழி. இதில் கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வருது. இந்த அமாவாசையானது 30ஆம் தேதி காலையில் 11:04 தொடங்கி மறுநாள் மதியம் 12:19 மணி வரைக்கும் உள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை, வழிபாடாவது நாம் நடத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாத அமாவாசை வந்தாலும் சில மாதங்கள் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கியமானதுங்க, சிறப்பு வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. அந்த வகையில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தீர்க்கக்கூடிய அமாவாசைகளில் ஒன்றாக கார்த்திகை அமாவாசை திகழ்கிறது. குறிப்பாக நிதி தொடர்பான பிரச்சனைகள் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கும். இந்த நாளன்று செவ்வாய் பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால நம் சந்ததிக்கும் பலவிதமான துன்பங்கள் நம்மை விட்டு விலகும். அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் விரைந்து அதில் இருந்து தீர்வு கிடைக்க வழிவகை செய்யும். மேலும் இந்த நாளில் தான் லக்ஷ்மி தேவி பார்க்கடலில் இருந்து அவதரித்து பூமிக்கு வருவதாக ஐதீகங்களும் இருக்குது. அதனால் இந்த அமாவாசை நாளில் எப்போது திதி கொடுக்கணும் அப்படின்ற குழப்பம் பலருக்குமே இருக்குங்க. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைக்கிறவங்க டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை சூரிய உதயம் தொடங்கி மதியம் 12 மணிக்குள் செய்ய வேண்டும். காரணம் அமாவாசையானது சூரிய உதயத்தை கணக்கில் கொண்டு செய்யப்படுது. இதனால் முதல் நாள் நவம்பர் 30ஆம் தேதி திதி வந்தாலும் அன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் இருக்கிறதுனால வீட்டில் புகைப்படத்தின் முன்பு படையலிட்டு வழிபாடு நடத்த விரும்பும் மக்கள் 1:30 மணிக்கு முன்னதாகவே வழிபாட்டை முடித்துவிட வேண்டியது அவசியம். மேலும் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவதோடு இயலாதவர்களுக்கு பணம் அப்படி இல்லைன்னா சாப்பாடு தானமாக வழங்கலாம். மேலும் திதி கொடுக்கிறவங்க காலை ஒருவேளை விரதம் இருந்து மதியம் அதனை முடித்து கொள்ளலாம். திதி கொடுக்கிறவங்க அன்றைய நாளில் வாழை இலையில தான் சாப்பிடணும். சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு உணவு படைத்து விட வேண்டும். மாலையில் மீண்டும் வழிபாடு செய்து படையலில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட வேண்டும். திதி கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க நவம்பர் 30ஆம் தேதியே விரதம் கடைபிடித்து வழிபடலாம். ஒருவேளை நீங்கள் சனிக்கிழமை அமாவாசை அன்று வழிபாடு நடத்த முடியலை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாங்க. மறுநாள் டிசம்பர் 1ஆம் தேதி காலை 12:19 வரைக்கும் திதி இருக்கிறதுனால அதற்குள் வழிபாடு நடத்தி விடுவது சால சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் தாய் தந்தை இல்லாதவர்கள் அகத்திக்கீரை பசுவிற்கு வாங்கி கொடுக்கலாம்.
அதில் தவறு எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு தாய் தந்தை இருந்தாலும் சாதத்தை பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுத்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் கழியும் அப்படிங்கிறத நம்பிக்கை. அதிலும் பசுவில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. 33 தேவர்களும் பசுவில் வாசம் செய்கிறதுனால அவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மகாலட்சுமியின் அருளால் பண கஷ்டத்தில் இருந்து படிப்படியாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். கடன் சுமை குறையும் அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த ஆன்மீக பரிகாரங்களை செய்து பலன் பெறுங்க.